தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீர்கேடு ஒட்டுமொத்தமாக தமிழகத்தின் ஆட்சியே மிக மிக மோசமாக இருப்பதாகவும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தற்பொழுது நேரடியாக ஸ்டாலினை விசாரணை செய்வதற்காக தற்பொழுது டெல்லிக்கு அழைத்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தளவிற்கு நான் தான் ராஜா என்று கூறிக்கொண்டிருக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கு அதைவிட உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்களுக்கு கேள்விகள் மூலமாக பதிலளிக்கக்கூடிய நிலைமையில்தான் ஸ்டாலின் இருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. தமிழகத்தை பொறுத்தளவிற்கு அனைத்து முடிவுகளையும் ஸ்டாலின் எடுக்கலாம். ஆனால் அசம்பாவிதங்கள் அதிக அளவில் இருக்கக்கூடிய நிலையில் அதை கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களை கேட்கக்கூடிய பொறுப்பு மத்திய அமைச்சருக்கு இருக்கிறது. உள்துறை அமைச்சர் தற்பொழுது பல்வேறு கேள்விகளை கேட்பதற்காக டெல்லிக்கு ஸ்டாலினை அழைத்திருப்பதாகவும் இதில் ஸ்டாலின் அவர்களது சதித்திட்டத்தின் காரணமாகவும் அவரது இயலாமையின் காரணமாகவும் இவ்வாறு தவறுகள் நடக்குமேயானால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு கூட மத்திய அரசு தயக்கம் காட்டாது என்ற தகவல்களும் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. ஒரு பக்கம் நன்றாக நாம் ஒன்றை பார்க்க வேண்டும். கள்ளச்சாராயம் குடித்து 65 நபர்கள் உயிரிழப்பு. நேற்று முன்தினம் மிகப்பெரிய அரசியல் கட்சி தலைவரது கொலை. தற்பொழுது வரை தமிழகத்தில் கள்ளச்சாராய விற்பனை மட்டுமல்ல, போதை மருந்து கடத்தலும், அதுவும் 6:30 மணி அளவில் எந்த ஒரு பரபரப்பும் எந்த ஒரு அசம்பாவிதமும் இல்லாமல் 6:30 மணி அளவில் மாநில கட்சியின் தலைவரை சரமாரியாக வெட்டிவிட்டு அங்கு இருந்து தப்பி சென்ற கொலையாளிகளுக்கு யார் இவ்வளவு தைரியத்தை கொடுத்தார்? ஒரு மாநில கட்சியின் தலைவரை கொன்றுவிட்டு தப்பி ஓடினால் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? தமிழகத்தில் கலவரங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இதனால் பல்வேறு பிரச்சனைகள் உருவாகும் என்று கொலையாளிகளுக்கு தெரியாமலேயா இருக்கும்? ஒருவேளை ஆளும் கட்சியின் உறுதுணையுடன் தான் இவ்வாறு கொலைகள் நடந்திருப்பதாகவும் திட்டமிட்ட சதிதான் என்றும் தற்பொழுது செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. முழு பொறுப்பேற்று ஸ்டாலின் அவர்கள் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கின்ற அதிமுக தெரிவித்து வந்தாலும் மத்திய உள்துறை அமைச்சர் விசாரணையின் முடிவில்தான் இதற்கான பதில் என்ன? ஸ்டாலின் அவர்கள் தவறு செய்திருக்கிறாரா? உளவுத்துறை சொன்ன தகவல் படி இவர்கள் நடக்கவில்லையா என்ற தகவல்களையும் நாம் வரக்கூடிய நாட்களில் பார்க்க போகிறோம். சரி, உங்களது கருத்துக்களை கூறுங்கள். ஸ்டாலின் அவர்களது ஆட்சி பொம்மையான ஆட்சியா அல்லது பதவிக்கும் பணத்திற்கும் மட்டும் பெயருக்காக ஸ்டாலின் முதல்வராக இருக்கிறாரா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.